ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் பல மாதங்களாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதமாவது இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வருமா வராதா, அதை பற்றின கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இதுவரை வந்திருக்கு, இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் எது, எந்த மாவட்டங்கள்லாம் முதல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான முன்னுரிமை உள்ளவர்களுக்கு, என்ன மாதிரியான ரேங்க் மார்க் உள்ளவங்களுக்கெல்லாம் முன்னக்கூட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடிக்கான ரிசல்ட்ஸ், அங்கன்வாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு எப்போ தான் ரிசல்ட்டு வரும், அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்குங்க, ஏங்கா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும். இப்போ குரூப் 4 உங்களுக்கு அப்புறம்லாம் எழுதின குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த அங்கன்வாடிக்கு மட்டும் ஏன் வரல, வரவே வராதா? நிறைய பேர் கேட்குறீங்க, இல்லை காசை கொடுத்து அவங்க வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே யாருக்கும் தெரியாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ யாருமே அந்த மாதிரி சொன்னால் கூட நம்பாதீங்க. அங்கன்வாடிக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரல, அதுதான் உண்மை. ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. ஸோ போன மாதம் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. ரீசண்டாக இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அங்கன்வாடிக்கான பணி நியமன ஆணை அனுப்பிட்டுருக்குறாங்க ஒரு சில மாவட்டங்களில். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருந்தாங்க. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பியிருந்தாங்க. இதுதான் உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெளியில் தெரியல. ஏன்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டாவோ இல்லை ரிசல்ட்டாவோ வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக நமக்கு ரிசல்ட்டு வந்துச்சு, இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு, அந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு. ஆனால் அந்த மாதிரி பண்ணாது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்சனலாக அனுப்பி வைக்கிறாங்க. யாரெல்லாம் செலக்டட் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு மாவட்டத்தில் இத்தனை பேர் செலக்டட் அப்படின்றது அந்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த செலக்டட் பர்சன்ஸ்க்கு தனித்தனியாக போஸ்ட் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் தான் நடந்துட்டு வருது. ஆனால் இதற்கு முன்னாடி அங்கன்வாடி பணி நியமனமானெல்லாம் எடுத்த போது என்ன பண்ணாங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நேரடியாக பணி நியமன ஆணை அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருது. அப்போ இந்த நவம்பர் அந்த டிசம்பர் இந்த 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிவி வச்சு அதுக்கப்புறமா செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்ப முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ போகும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு சர்டிஃபிகேட்டுமே நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேர் கொண்டு போன எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டாங்க. இது ஒரு சின்ன போஸ்டிங்ஸாக அங்கன்வாடி டீச்சர், உதவியாளர், சமையலர் அப்படின்றதுனால சின்ன போஸ்டிங்ஸாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தனியாக ஒரு ப்ரொசீஜராக வைக்காமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுட்டாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் என்ன ஒரு விஷயங்கள் பார்க்க வேணும் அப்படின்னா உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய 10th மார்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 50% 10th மார்க்கு ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த மார்க். அப்போ 50க்கு 50 அதில் என்ன மார்க் வருது அப்படின்றத நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கான மார்க்கை அவங்க போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் அப்படின்றது உங்கள் மார்க்கு. ஸோ 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்களன்றதை வச்சு அதற்கப்புறம் தரவரிசை பட்டியல் வெளியிடுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்
இன சுழற்சி முறை, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ போஸ்டிங் இருக்கும், ஒவ்வொரு ப்ரையாரிட்டிக்கும் இவ்வளோ போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு 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 மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 30 அங்கன்வாடி மையங்கள் 40 அங்கன்வாடி மையங்கள் இருக்குது அப்படின்னா அதில் மொத்த போஸ்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எல்லாமே அங்கன்வாடி அமைப்பாளர்கள் வந்து இல்லை, அமைப்பாளர், உதவியாளர், சமையல், இந்த மாதிரி வெவ்வேறு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ 3 போஸ்டிங் எந்த காலி பணியிடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த காலி பணியிடத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்து ரிசீவ் ஆகும். உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து வரல. இது வரைக்கும் ஒரு 2-3 மாவட்டங்களில் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புனவங்களுக்கு ரிசல்ட்டுன்னு வந்து பப்ளிஷ் பண்ணாமல் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுபோல் தான் இன்னும் வந்து வரும் நாட்கள்லேயும் மற்ற மாவட்டங்களையும் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இன்னொரு மாவட்டத்துக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஒரு மாவட்டத்தில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம், அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து எலெக்ஷனுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், இந்த தேர்தலுக்கான பணிகள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அண்டு டிசம்பர் இந்த 2 இடத்துக்குள்ளே, இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸின்ஸ், இன்டர்வியூ இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி நமக்கு குரூப் 4ஓட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், கவுன்சிலிங்ஸ், இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைகள், அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், இன்டர்வியூஸு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், அதிகபட்சம் போனால் வந்து நமக்கு ஜனவரி மாதம், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த அங்கன்வாடி காலி பணியிடங்களுக்கான பணி நியமனமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் அண்டு டிசம்பர் அதிகபட்சம். அதாவது சென்னை மாவட்டம், சென்னை அதுக்கப்புறம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் வேணால் ஜனவரியில் வந்து வர்றதுக்கான சான்சஸ்க்கு, மற்ற மாவட்டங்கள் முக்கியமாக வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம், தேனி மாவட்டம், சேலம் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாதிரியான முதல்ல அதாவது ஏப்ரலில் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 மாதத்துக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மாதம் நவம்பர் 2 டிசம்பருக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ கவலையே படாமல் இருங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில், குறிப்பாக நவம்பர் மாதத்தில் நிறைய மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பற்றின ரெகுலர் அப்டேட் வந்து கலெக்ட் பண்ணி போட்டுட்டு வரோம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் அங்கன்வாடி சம்மந்தமான ரிசல்ட்டு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.